Hello viewers, நீனோ பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 709 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல டோஃப்ளமிங்கோ லாவோட கைய வெட்டிட்டான். அதனால என்னாச்சு, கையில ரத்த சொட்டு சொட்டா ஊத்திட்டு இருக்குது. அந்த டைம் நம்ம லூஃபி தெருவுல காய்கறி விக்கிறவ மாதிரியே டே மிங்கோன்னு சொல்லி தொண்டைகளையே கத்திக்கிட்டு இருக்கான். அவன் இந்த வரண்டான்னு சொல்லி பொறுமையா இழிச்சுக்கிட்டே அவனை பார்க்க வருவானா. அந்த டைமுங்கும் போது திடீர்னு பெலமி இப்படிக்கான்னு ஆட ஆரம்பிப்பான். என்னடா இடுப்பு சுலுக்கிச்சான்னு கேட்டா திடீர்னு கத்திய வச்சு மூதேவி வெட்ட வருவான். அடே ஏன்டா ஏன் இன்னும் திறந்தலையான்னு கேட்டா ஆமாடா ஆமா, என்னால என் பாடிய கண்ட்ரோல் பண்ண முடியலடா, காப்பாத்துடான்னு சொல்லி கண்ட மெனிக்கு லூஃபியை போட்டு வெட்டுவான். லூஃபி அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டே இருப்பானா. அவன் அட்டாக் பண்ண முடியாம குப்புற அடிச்செல்லாம் விழுவான். சரி அப்பவாச்சு விடுவான்னு பார்த்தா முடியாத பாடியை தூக்கி வச்சு மறுபடியும் அதை வச்சே அட்டாக் பண்ண விடுவான். லூஃபிக்கெல்லாம் செம்மையா கடுப்பாகும். அந்த டைம் டோஃப்ளமிங்கோ வந்து பார்த்துட்டு ஏன்டா தேவையில்லாம மிங்கான்னு கத்திட்டு இருக்க, அதான் சும்மா கூப்பிட்டாலே நல்லா கேட்குமே, வாட் இஸ் த மேட்டர்னு வந்து கேட்கும் போது மெல்லமி அப்படியே கொலவெறியோட லுக்கு விடுவான். அந்த பன்னாட பையில அவ்வளவு நம்பினா கடைசியில இப்படி கால வாரிட்டான்ல. லூஃபி இருந்துகிட்டு பெலமியை யூஸ் பண்ணி சண்டை போறத ஸ்டாப் பண்ணுடா விளக்கண்ண, நீயும் நானும் நேரடியா சண்டை போடுவோம், இப்படியே நீ அவனை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருந்தீனா அவன் செத்துருவான்னு சொல்லுவானா. அவன் என்னடான்னா இன்னும் உயிரோடவா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவனை கொல்லணும் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்ன பெலமி இன்னுமா ஷாகாம இருக்க, சீக்கிரமா செத்து போப்பா, டைம் வேஸ்ட் ஆகுது இல்லாமா. அட பண்ணாட பயல, உன்னையாடா இவ்வளவு நாளா ரோல் மாடலா வச்சுக்கிட்டு இருந்தோன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். பாவ பயலுக்கு பாதி பல்லையே காணும். அதுக்கப்புறம் லூஃபி கிட்ட என்ன ஸ்டாஹேட்டு இன்னுமா அவனை போட்டு தலைமை வச்சிருக்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை ஃப்ரீயா விட்டுருவான். பாவம் அவனால நிக்க கூட முடியல, அப்படியே பொத்துன்னு விழுவான். சரி நீ இனிமேட்டு சண்டை போட்டு கிழிச்சதெல்லாம் போதும், ஓ லட்சம் அவ்வளவுதான், இனிமேட்டு எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அது பெலமிக்கு சிறுப்ப சாணியில முக்கி அடிச்ச மாதிரி ஒரு பீலிங்கி. அப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக். என்னன்னா பெலமி டோஃப்ளமிங்கோ ஏதோ ஒரு பார்ல இருக்கான்னு தெரிஞ்சு அவனை மீட் பண்றதுக்காக அவன் ஆளுகளோட போயிருப்பான். அங்க போன உடனே டியமண்டே டோஃபி கிட்ட போக விடாம அவனை தடுப்பானா. அவன் உடனே டோஃப்ளமிங்கோ கிட்ட பயங்கரமா கெஞ்சுவான். நான் உங்களை சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், உங்களோட மிகப்பெரிய ஃபேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க டோஃப்ளமிங்கோ, இல்லைன்னா என்னை அனுப்ப கோடு போட்டா ரோடு போடுவேன் அப்படி இப்படின்னு காட்டுத்தனமா கத்துவான். ஆனா டோஃப்ளமிங்கோ கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஆமா சொன்ன வேலையை செய்யாம அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணான்னா, எல்லுன்னா எல்லாம் கொண்டு வரணும், எண்ணெய கொண்டு வரக்கூடாது, கோடு போட்டா கோடு தான் போடணும், ரோடு போடக்கூடாது, அதனால மூடிட்டு இங்க இருந்து கிளம்புடான்னு டியமண்டே கத்திய வச்சு தலையிலேயே ஒரு போடு போட வருவான். அந்த டைம் டோஃபி ஸ்டாப் பண்ண சொல்லி நீ எங்க இருந்து வர என்னன்னு சொல்லி விசாரிப்பான். நோர்டிஸ்ங்கிற ஒரு இடத்துல இருந்து வர்றான். அது ரொம்ப வெல்த்தியான டவுனு, அங்கேயே சகல வசதியும் இருக்கும். அப்புறம் ஏன்டா தேவையில்லாம பைரட்டா மாதிரி இங்க வந்த லூசு பைலன்னு கேட்டா அவனுக்கு அந்த டவுனே போர் அடிக்குதாமா. நார்த் ப்ளூல டோஃப்ளமிங்கோட ஃபேமிலினாலே கெத்து. உடனே பெலமிக்கும் அவன மாதிரியே ஆகணும்னு ஆசை, அதனாலதான் அவனுங்கள மாதிரியே ஆளுகளை சேர்த்திட்டு இருக்கான். இந்த மேட்டர்லாம் சொன்ன உடனே இப்ப என்னடா என்னோட கொடியை யூஸ் பண்ணுமான்னு கேட்பான். ஆமான்ன உடனே அவனும் ஓகே நீர்வான். உடனே கூட இருக்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு, என்ன சடனா ஓகே சொல்லிட்டானேன்னு. ஆனா கூடவே ஒரு கண்டிஷனும் போடுவான். என்னன்னா இவன் பிளாக் அவன் யூஸ் பண்றான்னா கடைசி வரைக்கும் எவங்கிட்டையுமே தோக்க கூடாது. இன்கேஸ் எவங்கிட்டையாச்சும் நீ தோத்துட்டே அப்படின்னா இனிமேட்டு என் பிளாக நீ யூஸ் பண்ண கூடாதுன்னு இருவான். உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கண்டிப்பா நான் எவன் வந்தாலும் தெரிக்க விட்டுறேன்னு இருப்பான். ஏன்னா டோஃப்ளமிங்கோக்கு வீக்கான ஆளுங்க அவனுக்கு கீழே வேலை பார்க்கறது சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் பெலமிக்கு அப்படி ஒரு கண்டிஷனு. அப்படி திமிரா சுத்திட்டு இருந்த அவனை நம்ம லூஃபி வந்து நடு டவுனுக்குள்ள நடு ரோட்ல வச்சு ஒரே அடியில பொழந்துட்டான்ல, அதனாலதான் அடிச்சு போட்டுட்டு இனிமேட் என்னோட ஜாலி ராஜரை நீ யூஸ் பண்ண கூடாதுன்னு போயிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவுமே ஃபீலிங்கா இருக்கும். தேம்பி அழுதுட்டு இருப்பானா. லூஃபி வந்து பார்த்துட்டு எப்பா பெலமி நீ ஓகே தானே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படி இப்படின்னு அவனுக்கு நல்லா விசாரிப்பான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லூஃபி அவன் என்ன பண்ணான்னு ஞாபகம் இருக்குதா, பார்ல நம்ம பையலுக்கு ஸ்கை ஐலாண்ட பத்தி விசாரிக்க வந்திருப்பானுங்க. அந்த டைம் பெலமி என்ட்ராகி தேவையில்லாம அவனை போட்டு அடிச்சு கூட ஜோரோவையும் போட்டு அடிச்சு ஸ்கை ஐலாண்ட பத்தி கேட்டப்போ அதையுமே கேவலமா பேசி ஒன் பீஸ் ஸ்கை ஐலாண்டு அப்படி இப்படின்னு எதுவுமே இல்ல, அது எல்லாமே இல்யூஷன் அப்படி இப்படின்னு சொல்லி ஓவரா பேசியிருப்பான். லூஃபிக்கு அந்த டைமே அடிக்கணும் தான் வெறி. ஆனா நமி சொல்லிட்டாலேன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக ரெண்டு பேருமே வாயை மூடிட்டு வந்துட்டானுங்க. ஆனா அதுக்கப்புறம் சும்மா இல்லாம வம்பிழுத்து பெலமி தேவையில்லாம கிரிக்கெட் ஃபேமிலியை போட்டு அடிச்சு அவங்கிட்ட இருந்த பொக்கிசத்தை ஆட்டைய போட்டு போயிட்டான். சோ லூஃபி என்ன பண்ணா, அவனை நல்லா ஆட விட்டு கரெக்டா அவன் சிக்கிறப்போ ஓங்கி ஒரே அடி, சாதா அடியில பாது மரண அடி. ஏன்னா அவன் மின்னல் வேகத்துல கண்ணா பின்னா நாங்க ஜம்ப் பண்ணிட்டு வந்த போர்ஸுக்கும் நம்ம லூஃபி அடிச்ச போர்ஸுக்கும் அவன் மூஞ்சில அந்த குத்துன கைவரெல்லாம் பதிஞ்சு போச்சு. சைல்டிஸ் பாய்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பான். அதுக்கப்புறம் பெலமி ஸ்கை ஐலாண்டுக்கு எல்லாம் போய் லூஃபி சொன்னதான் நெஜோன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு லூஃபி மேல எந்த
எந்த ஒரு கோவமே இல்ல. அவனோட டார்கெட் டோஃப்ளமிங்கோ கூட போய் ஜாயின் பண்ணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் அந்த மேட்சுக்கே வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். அந்த டைமுங்கும் போது லூஃபி வேற அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கத்துவானா. அது பெலமிக்கு லூஃபி மேல ஒரு நல்ல மரியாதையை கிரியேட் பண்ணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் டியமண்டே அவன்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து, நீ மேட்ச்ல ஜெயிக்காம போயிட்ட, அதனால நீ எதுக்குமே நீ லாய்க்கலன்னு சொல்லி உன்னை ஒதுக்கியே வச்சாச்சு. ஆனா அந்த டோஃபி உனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கான்னு லூஃபியை கொள்ள சொல்லியிருப்பானுங்க. அது பெலமியால சுத்தமா முடியல. ஏன்னா அவனுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாத அந்த டைம் நம்ம லூஃபி தான் அவனுக்காண்டி சப்போர்ட் பண்ணி கத்துனான். சோ அவனை கொல்றதுக்கு அவனுக்கு சுத்தமா மனசே இல்ல. அதனால டோஃபி என்ன பண்ணிட்டான், டெலிஞ்சர் கிட்ட பெலமிய கொல்ல சொல்லிட்டான். அவனால அதை நம்ப முடியல, ஏத்துக்க முடியல. டோஃப்ளமிங்கோ கண்டிப்பா நீ அப்படி சொல்லியிருக்க மாட்டாருன்னு நேரடியா அவங்கிட்ட போய் கேட்டா அவன் ஆமாடா நான் தான்டா சொன்னேன்னு என்னால ஸ்ட்ரெயிட்டா சொல்ல முடியாது பெலமி, நீ ஏன் புரிஞ்சுக்க வேண்டாமா? உன்னோட பர்பஸ் வேற என்னோட பர்பஸ் வேற, நம்ம ரெண்டு பேத்துக்கு செட்டே ஆகாது. நீ பைரட் ஆகணும்னு ஆசைப்படுறவன், ஆனா நான் அப்படி இல்ல. எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அவனுக்கு என்னன்னா இந்த உலகத்தையே டிஸ்ட்ராய் பண்ணணும். இத சொன்ன உடனே பெலமிக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். இவ்வளவு மோசமான கேடுகட்ட மொல்ல மாறிக்கிட்டியா நம்ம வந்து சேர்ந்தோன்னு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணி எந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டு எந்திரிப்பான். சின்ன வயசுல இருந்து அவன் தான் ரோல் மாடல், அவன் தான் நமக்கு உயிர்னு சொல்லி நம்பி போனதுல அவன் நல்லா காலவாரி விட்டு இப்ப சாகடிக்கவே ரெடி ஆயிட்டான். ஆனா இடையில வந்த நம்ம லூஃபிய சண்டை போட்டு அசிங்கப்படுத்தி அவன்கிட்ட அடியெல்லாம் வாங்கினா. ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஏகப்பட்ட மோதல்கள் தான். ஆனா எந்த பிரச்சனையுமே இனிமேட்டு உனக்கும் எனக்கும் இல்லன்னு உடனே கூட நின்னு பெலமி என்னோட ஃப்ரெண்டு, அவனுக்காண்டி நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு அடிச்சு சொன்னான்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல வேற இப்ப கடைசியா என்ன சொன்னா, இதுக்கு முன்னாடி நீ எப்படி ஃப்ரீயா இருந்தியோ அதே மாதிரி நான் உன்னை விடுறேன், ஓ பொழைச்சு போன்னு டோஃப்ளமிங்கோ சொல்லிட்டு போயிருக்கான். அது அவனுக்கு ரொம்பவுமே கஷ்டமா போயிருச்சு. உடனே லூஃபி இருந்துட்டு நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் லாவை காப்பாற்ற வேண்டி இருக்குது, நான் லாவை எப்படியாச்சும் காப்பாத்தி கொண்டு வரேன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு அங்கிருந்து ஓட போவான். ஆனா அந்த டைம் பெலமி நம்ம லூஃபியை நிக்க சொல்லி, இந்த டெக்னிக் உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு லாஸ்ட் டைம் லூஃபி கிட்ட அடி வாங்கினானே அதே மாதிரி காலை ஸ்ப்ரிங்கா மாத்தி அட்டாக் பண்றதுக்கு ரெடியா அனுப்பான். கண்ணுல அப்படி ஒரு வெறி. அந்த மூதேவி யார் அப்படி வெறியோட பாத்துட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம லூஃபிய. இன்னைக்கு நீயா நானான்னு பார்த்தலான்னு ஃபர்ஸ்ட் செவுத்துல மாத்தி மாத்தி குதிப்பானா, அவனால ஒழுங்கா குதிக்க முடியல. பட் இருந்தாலுமே விடுறதா இல்ல, கண்ணா பின்னா அங்க எங்கன்னு விடாம ஜம்ப் பண்ணுவான். லூஃபிக்கு ஒரு கன்றாவையும் புரியல, எதுக்கு இவன் லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கான்னு. அவன் என்ன சொல்லுவான், குதிச்சுக்கிட்டே நீ ஸ்ட்ராங்கா மாறிட்டான்னு எனக்கு தெரியும், ஆனா நானுமே முன்ன விட இப்ப ஸ்ட்ராங்கா தான் மாறி இருக்கேன். முன்னாடி என்னோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி எவ்வளவு டிஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமோ அதை விட இப்ப அதிகமாவே பண்ண முடியும். இங்க பார் இங்க பார் இங்க பார்னு அப்படியே சரியான வேகத்துல ஜம்ப் பண்ணுவான். கண்ணுக்கே தெரியாது அவ்வளவு வேகம். லூஃபி பார்த்துட்டு இவனுக்கு என்ன வாங்கின அடியில மண்டைக்குள்ள இருக்க குழம்பி போச்சா, ஏன் இப்படி மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு அப்படியே பேன்னு பார்த்துட்டு முழிப்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!